தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் இப்படியாக பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நம் அந்த வார்த்தைகளின்படி அந்த நாள் முழுவதுமாய் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்துல நாம் இந்த நாளுக்குள்ளாய் நம்முடைய உலகத்தின் காரியங்களை துவங்குவதற்கு முன்பதாக நாம் வந்திருக்கும் பொழுது தேவன் தாமே நமக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒத்தாசைகளையும் பரலோகத்திலிருந்து தந்து நம்மை வழிநடத்துவாராக. யோவான் 11வது அதிகாரத்தின் 40வது வசனத்தை வாசிக்கின்றேன். ஜான் சாப்டர் 11 verse 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது லாசருவினுடைய சகோதரியின் இடத்துல இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. லாசருவினுடைய சகோதரிகள் தானே அந்த இடத்துல மிகவும் கவலைக்குரியவர்களாய் தன்னுடைய சகோதரனை இழந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாமும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகின்றவர்களாக இருக்கக்கூடும். தேவன் நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி உனக்கு தெரியும் அல்லவா? ஆகினாலே நீ விசுவாசிப்பது மாத்திரமே உனக்கு போதும். நீ விசுவாசிக்கும் பொழுது தேவன் மகிமையான காரியங்களை உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திலும் அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கின்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், லாசருவினுடைய சகோதரி தன்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான், இதற்கு மேல வரமாட்டான் என்று சொல்கின்ற ஒரு நிலைமையிலே கதறக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார் ஒரே வார்த்தை, நீ விசுவாசிக்கின்றாயா? நீ எல்லாவற்றையும் மகிமையான காரியங்களை காண்பாய். இந்த நாளிலும் கூட எல்லாம் கடந்து போய்விட்டது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி கலங்கி போனவர்களா இருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். மகிமையான காரியங்களை உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். நீங்க நினைக்கலாம் இந்த காரியம் எனக்கு நடக்காது என்று சொல்லி, ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்டு, ஆண்டவரை இந்த காரியத்தை எங்களுக்காக செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுதின காரியங்களிலும் உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் அதை காணக்கூடியவர்களாய் காணப்படுகிறீர்கள். தேவன் தாமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளையும் கூட தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.